வணக்கம். செய்திச் சுருக்கம். மும்மொழிக்கு ஆதரவாக 20 லட்சம் பேர் கையெழுத்து. தமிழக பாஜ சார்பில் தேசிய கல்விக் கொள்கை மும்மொழிக் கொள்கைக்கு ஆதரவாக சமக்கல்வி எங்கள் உரிமை என்ற கையெழுத்து இயக்க நிகழ்ச்சி சென்னையில் நடந்து வருகிறது. இதற்காக பாஜ நிர்வாகிகள் வீடு வீடாக சென்று மக்களிடம் நேரடியாக கையெழுத்து பெறுகின்றனர். மேலும் புதிய கல்வி எனும் இணையதளம் வாயிலாக டிஜிட்டல் முறையிலும் கையெழுத்து பெறப்படுகிறது. வரும் மே மாதத்திற்குள் 1 கோடி கையெழுத்து பெற்று அதை ஜனாதிபதியிடம் வழங்க பாஜவினர் திட்டமிட்டுள்ளனர். நேற்று வரை 20.33 லட்சம் பேரிடம் கையெழுத்துக்கள் பெறப்பட்டுள்ளன. அதில் 7.12 லட்சம் பேர் இணையதளம் வாயிலாகவும் 13.21 லட்சம் பேர் நேரடியாகவும் கையெழுத்திட்டுள்ளனர். இதுகுறித்து தமிழக பாஜ தலைவர் அண்ணாமலை வெளியிட்ட அறிக்கையில், நம் வருங்கால தலைமுறையினருக்கு தரமான சமமான மும்மொழிக் கல்வி வேண்டுமென ஆர்வத்துடன் சமக்கல்வி கையெழுத்து இயக்கத்தில் பங்கேற்றுள்ள 20 லட்சத்திற்கும் அதிகமான மக்களுக்கு நன்றி என தெரிவித்துள்ளார். வயதான ஓய்வூதியதாரர்களுக்கு கூடுதல் பென்ஷன் மத்திய அரசு அறிவிப்பு. மிக அதிக வயதான ஓய்வூதியதாரர்களுக்கு உடல்நிலையை கருத்தில் கொண்டு கூடுதல் ஓய்வூதியம் வழங்கப்படும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. இது தொடர்பாக லோக்சபாவில் எழுத்துப்பூர்வமான கேள்வி ஒன்றுக்கு மத்திய இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் பதிலளித்தார். 6வது மத்திய சம்பள கமிஷன் ஒப்புதலின்படி 80 வயதை கடந்த ஓய்வூதியதாரர்களுக்கு 20%, 85 வயதை கடந்த ஓய்வூதியதாரர்களுக்கு 30%, 90 வயதை கடந்த ஓய்வூதியதாரர்களுக்கு 40%, 100 வயதை எட்டும் ஓய்வூதியதாரர்களுக்கு 100% என்ற அடிப்படையில் கூடுதல் ஓய்வூதியம் வழங்கப்படும். ஓய்வூதியதாரர்கள், குடும்ப ஓய்வூதியதாரர்கள் அனைவருக்கும் இது பொருந்தும். இந்த வயதை எட்டியதும் தானாகவே கூடுதல் பென்ஷனை வங்கிகள் வழங்க துவங்கிவிடும். வயது கூடும்போது அவர்களின் உடல்நிலையை கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இதற்கான அறிவுரைகளை சம்பந்தப்பட்ட துறைகள் மற்றும் வங்கிகளுக்கு அவ்வப்போது அரசு வழங்கி வருகிறது என ஜிதேந்திர சிங் கூறினார். 1 கோடி கம்பம் கூட இருக்கக்கூடாது. திமுகவினருக்கு பரந்த அதிரடி ஆர்டர். 15 நாள்தான் கெடு. பின்னணி என்ன? திமுக குடிக்கம்பங்களை 15 நாட்களுக்குள் அகற்ற வேண்டும் என்று கட்சியினருக்கு அதன் பொதுச் செயலாளர் துரைமுருகன் கெடு விதித்துள்ளார். அவரது அறிக்கை: தமிழகத்தில் தேசிய நெடுஞ்சாலை, மாநில நெடுஞ்சாலை மற்றும் உள்ளாட்சித்துறைக்கு சொந்தமான இடங்களில் அமைக்கப்பட்டுள்ள அனைத்து அரசியல் கட்சிகள், இயக்கங்கள், ஜாதி, மத ரீதியிலான கொடிக்கம்பங்களையும் 12 வாரங்களுக்குள் அகற்ற சென்னை ஹைகோர்ட் மதுரை கிளை ஜனவரி 27 உத்தரவிட்டது. அந்த தீர்ப்புக்கு எதிராக மேல்முறையீடு செய்யப்பட்டு 2 நீதிபதிகள் கொண்ட அமர்விலும் அதே தீர்ப்பு கடந்த 6ஆம் தேதி உறுதி செய்யப்பட்டது. எனவே மாவட்ட, ஒன்றிய, நகர, பகுதி, பேரூர், வார்டு கிளை நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் தங்கள் பகுதிகளில் உள்ள தேசிய நெடுஞ்சாலை, மாநில நெடுஞ்சாலை மற்றும் உள்ளாட்சித்துறைக்கு சொந்தமான இடங்களிலும் பொது இடங்களிலும் வைத்துள்ள திமுக கொடிக்கம்பங்களை தாங்களே முன்வந்து 15 நாட்களுக்குள் அகற்ற வேண்டும். அகற்றப்பட்ட கொடிக்கம்பங்களின் விவரங்களை கட்சித் தலைமைக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று கூறியுள்ளார். தமிழகத்தில் அனைத்து கட்சிகளும் தங்களுக்கு கிடைக்கும் இடங்களில் எல்லாம் கொடி, பேனர்களை அமைத்து பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தி வந்தன. இதுகுறித்து பல முறை ஹைகோர்ட் வலியுறுத்தியும் அதை எந்த கட்சியினரும் கண்டுகொண்டதில்லை. கடந்த வாரம் ஹைகோர்ட் மதுரை கிளை அளித்த தீர்ப்பை அடுத்து முதன்முறையாக திமுக மேலிடம் இதற்கான உத்தரவை பிறப்பித்துள்ளது. ஆண்களுக்கு இலவச மது, எம்எல்ஏ பேச்சால் சர்ச்சை. கர்நாடகாவில் முதல்வர் சித்தராமையா தலைமையில் காங்கிரஸ் ஆட்சி நடக்கிறது. தற்போது சட்டசபை பட்ஜெட் கூட்டத்தொடர் நடந்து வருகிறது. சபையில் மதச்சார்பற்ற ஜனதாதள எம்எல்ஏ கிருஷ்ணப்பா பேசுகையில், காங்கிரஸ் அரசு வரி செலுத்துவோரின் பணத்தை பயன்படுத்தி பெண்களுக்கு மாதம் 2000 ரூபாய் உதவித்தொகை வழங்குகிறது. சக்தி திட்டத்தின் கீழ் மகளிருக்கு அரசு பஸ்களில் இலவச பயணம் வழங்குகிறது. எப்படி இருந்தாலும் வரி பணம் ஆண்களுடையது. இதனால் மது குடிப்பவர்களுக்கு ஒவ்வொரு வாரமும் 2 மது பாட்டில்கள் இலவசமாக வழங்க வேண்டும். இதில் என்ன தவறு உள்ளது? எம்எல்ஏக்களும் கூட மது அருந்துகின்றனர் என்றார். அவரின் இந்த பேச்சு சர்ச்சையை ஏற்படுத்தியது. சட்டசபையில் இருந்த பெண் எம்எல்ஏக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். பொதுவாக எம்எல்ஏக்கள் மது அருந்துகின்றனர் என்று கூறினால் எப்படி என தங்கள் ஆட்சேபனையை தெரிவித்தனர். கிருஷ்ணப்பாவுக்கு பதிலளித்த மின்துறை அமைச்சர் ஜார்ஜ், நீங்கள் தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வாருங்கள், அப்போது நீங்கள் கூறியதை அமல்படுத்துங்கள். குடிகாரர்களை குறைவாக குடிக்க வைக்க நாங்கள் முயற்சி செய்கிறோம் என்றார். அமைச்சர் பெரியசாமி வழக்கு, தமிழக அரசுக்கு அவகாசம். தமிழக வீட்டு வசதி வாரியத்துக்கு சொந்தமான வீட்டை கடந்த 2008ஆம் ஆண்டு மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் பாதுகாவலர் கணேசனுக்கு ஒதுக்கியதில் முறைகேடு நடந்துள்ளதாக புகார் எழுந்தது. அப்போது வீட்டு வசதித்துறை அமைச்சராக இருந்த பெரியசாமி தன் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியதாக கூறி 2012இல் அவர் மீது தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்தது. வழக்கை விசாரித்த எம்பி, எம்எல்ஏக்கள் சிறப்பு கோர்ட் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் பெரியசாமியை வழக்கிலிருந்து விடுவித்தது. இந்நிலையில் இந்த வழக்கை தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்த சென்னை ஹைகோர்ட் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் சிறப்பு கோர்ட் உத்தரவை ரத்து செய்தார். முறையாக ஒப்புதல் பெற்ற பெரியசாமி மீதான முறைகேடு வழக்கை நடத்த வேண்டும் என லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உத்தரவு பிறப்பித்தார்.
மேலும் வழக்கை 2024 ஜூலை மாதத்துக்குள் விசாரித்து முடிக்கவும் உத்தரவிட்டார். இந்த உத்தரவுக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட்டில் அமைச்சர் பெரியசாமி மேல்முறையீடு செய்தார். இந்த வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்தபோது தமிழக அரசு சார்பில் பதில் மனு தாக்கல் செய்ய கால அவகாசம் கோரப்பட்டது. இதை அடுத்து 4 வார கால அவகாசம் வழங்கி வழக்கினை நீதிபதிகள் ஒத்திவைத்தனர். டாஸ்மாக் ஊழல் விவகாரம் ஹைகோர்ட்டை நாடியது வெட்கமா இல்லையா? டாஸ்மாக் ஊழலுக்கு முதல்வர் ஸ்டாலின், அமைச்சர் செந்தில் பாலாஜி பொறுப்பேற்க வேண்டும் என அதிமுக செய்தி தொடர்பாளர் வைகை செல்வன் கூறினார். தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு ஒவ்வொரு நாளும் கேள்விக்குரியதாக மாறி இருக்கிறது, கேலி கூத்தாக அமைந்திருக்கிறது. இன்றைய தினம் ஈரோடு மாவட்டம் நசியனூர் சாலையில் பட்டப்பகலில் ஜான் என்பவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். காரை வழியிலே மடக்கி அவருடைய மனைவி கதறி அழுகிறார், தடுக்க முயற்சிக்கிறார். அவருடைய கையிலே வெட்டி விட்டு எவ்வளவோ அழுது புலம்புகிறார், தடுக்கிறார். அவற்றை தள்ளி விட்டு ஜானை பட்ட பகலில் 10 பேர் வெட்டி படுகொலை செய்திருக்கிறார். அப்படியானால் சட்டம் ஒழுங்கு எந்த நிலையில இருக்கிறது? இப்படி ஒரு நிலை நடக்க போகிறது என்பதை உளவுத்துறை கணித்திருக்க வேண்டாமா? அல்லது சாலையோரத்திலே ரோந்திலே இருக்கக்கூடிய காவல் அதிகாரிகள் தடுத்து நிறுத்தி இருக்க வேண்டாமா? ஒரு பட்டப்பகலிலே இது போன்ற படுகொலைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. ஒரு முன்னாள் முதலமைச்சருடைய உதவியாளராக, அதாவது அந்த அவருடைய பாதுகாவலராக இருந்த திருநெல்வேலியை சேர்ந்திருக்கிறவரை வெட்டி கொலை செய்திருக்கிறார்கள். இவரு பொருள் பாதுகாப்பு. தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கு சரிந்து போயிருக்கிறது. காவல்துறையை கையில் வைத்திருக்கிற முதலமைச்சர் சரியான முறையிலே நடவடிக்கை எடுக்கவில்லை. கைகட்டி கொண்டு வேடிக்கை பார்க்கிறார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வன்மையாக இதை கண்டிக்கிறது. மதுபான ஊழல் 1000 கோடி நடந்திருக்கிறது. இப்போது இவர்கள் இடைக்கால தடை கேட்டு டாஸ்மார்க்கு சேர்ந்திருக்கக்கூடிய அந்த நிர்வாகம் வழக்கு மன்றத்துக்கு போயிருக்கிறது. வெட்கமாக இல்லையா? வேதனையாக இருக்கிறது கேட்க உடனே. 1000 கோடி ஊழல் நடந்திருப்பது அமலாக்கத்துறை கண்டறிந்திருக்கிறது. இதை விசாரிக்க கூடாது என்று இடைக்கால தடை பெறுவதற்காக மதுபானத்துறை, டாஸ்மார்க் துறை சென்றிருப்பது வேதனை அளிக்கக்கூடிய ஒன்றாகும். இல்ல, அதாவது செந்தில் பாலாஜி எப்படி சொன்னாலும் சரி, அது அமலாக்கத்துறை கண்டறிந்திருக்கிறது. 1000 கோடி ஊழல் நடந்திருப்பதாக ஆதாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்கிறது. இன்னும் அடுத்தடுத்த நாட்களில் இந்த விசாரணை வலயம் இன்னும் பெரிதாக வரும். இந்த விசாரணையில் உண்மைத்தன்மை இருந்தால் நிச்சயமாக பெரிய அளவிலே பூதகரமாக மாறும். இந்த உண்மைத்தன்மை இருப்பதைத்தான் நாளுக்கு நாள் இது வலியுறுத்துகிறது. 1000 கோடி மதுபான ஊழல் நடந்திருக்கிறது. இதற்கு பொறுப்பேற்க வேண்டியவர் அந்த துறையினுடைய அமைச்சர், ஆயத்தீர்வுத்துறையினுடைய அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி. இதற்கு முதலமைச்சராக இருக்கிற திரு மு.க. ஸ்டாலினும் பொறுப்பேற்க வேண்டும் என்பதை தமிழ்நாடு முழுவதும் மக்கள் கொந்தளித்து போயிருக்கிறார்கள். மணப்பாறை மக்களை அலறவிடும் நாய்கள், வீதியில் வாகன ஓட்டிகள். திருச்சி மணப்பாறை நகராட்சிக்குட்பட்ட அனைத்து வார்டுகளிலும் தெருநாய்கள் அதிக அளவில் சுற்றுகின்றன. மக்கள் கூடும் இடங்கள், சாலைகளிலும் கூட்டம் கூட்டமாக அலைகின்றன. நாய்களை கட்டுப்படுத்த நகராட்சி நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. நகராட்சி அலுவலக பகுதியில் குடிக்கொண்டுள்ள 15க்கும் மேற்பட்ட நாய்கள் மஸ்தான் தெரு, காந்தி நகர் பகுதிகளில் 20க்கும் மேற்பட்டோரை கடித்து காயப்படுத்தியுள்ளன. ஜனவரி முதல் இப்போது வரை 200க்கும் மேற்பட்டோர் நாய்க்கடியால் பாதித்துள்ளனர். இன்று நாய்க்கடிக்கு ஆளான நாகராஜ் என்பவர் நகராட்சி அலுவலக வாயிலில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். நகராட்சி அதிகாரிகள் அவரை சமாதானம் செய்து அனுப்பி வைத்தனர். சாலைகளில் சுற்றித் திரியும் இந்த நாய்கள் கூட்டத்தால் 2 வீலரில் செல்வோர் விபத்தில் சிக்கி இறக்கும் நிலை வரை செல்கிறது. உடல் உறுப்புகளை இழந்தவர்களும் அதிகம். செவலூர் பிரிவு சாலை அருகே நகராட்சி சார்பில் நாய்களுக்கு கருத்தடை செய்து பராமரிக்கும் அறை இருந்தாலும் அதை பயன்படுத்தாமல் பாழடைந்துள்ளது. சாலைகளில் கட்டுப்பாடின்றி திரியும் நாய்களால் தினமும் அவதிக்கு ஆளாகும் அப்பகுதி மக்கள் நாய்களை கட்டுப்படுத்த நகராட்சியும் மாவட்ட நிர்வாகமும் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். காசாவில் மீண்டும் வெடித்த போர், இந்தியா தலையிட்டதால் பரபரப்பு. அப்படி என்ன செய்தது? 15 மாதங்களாக நடந்த இஸ்ரேல் ஹமாஸ் போர் ஜனவரி 19 முடிவுக்கு வந்தது. அமெரிக்கா, கத்தார், எகிப்து நாடுகள் கொண்டுவந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஏற்று இஸ்ரேல் ஹமாஸ் போரை நிறுத்தின. ஒப்பந்தப்படி 33 பிணை கைதிகளை ஹமாஸ் விடுதலை செய்தது. பதிலுக்கு இஸ்ரேல் சிறைகளில் இருந்த ஹமாஸ் பயங்கரவாதிகள், பாலஸ்தீன் மக்கள் என 2000 பேரை இஸ்ரேல் விடுவித்தது.
முதற்கட்ட போர் நிறுத்தம் முடிந்ததும் இரண்டாம் கட்ட போர் நிறுத்த பேச்சு துவங்கியது. இதில் உடன்பாடு எட்டப்படவில்லை. ஒரே நேரத்தில் பிணைக் கைதிகளை விடுவிக்க வேண்டும் என்று இஸ்ரேல் சொன்னது. ஹமாஸ் இதை ஏற்க மறுத்ததால் அமெரிக்கா, எகிப்து, கத்தார் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. இஸ்ரேல் விடுத்த எச்சரிக்கைக்கு ஹமாஸ் அடிபணியவில்லை. இதனால் ஹமாஸுக்கு உலக நாடுகள் வழங்கி வந்த அனைத்து மனிதாபிமான உதவிகளையும் இஸ்ரேல் நிறுத்தியது. மேலும் காசாவில் மீண்டும் போரை துவக்க இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு உத்தரவிட்டார். 2 நாட்கள் முன்பு இரவோடு இரவாக 50க்கும் மேற்பட்ட இஸ்ரேல் போர் விமானங்கள் காசாவுக்குள் பறந்தன. மத்திய, தெற்கு, வடக்கு காசா நகரங்கள், கான் யூனூஸ், ராஃபா நகரங்களில் குண்டுமழை பொழிந்தன. இஸ்ரேலின் தீவிர தாக்குதலில் 404 பேர் கொல்லப்பட்டனர். 550க்கும் மேற்பட்டவர்கள் பலத்த காயமடைந்தனர். காசாவின் அரசாங்க தலைவராக இருந்த அசாம் அல் தாலிஸ் கொல்லப்பட்டான். இவன் காசாவின் பிரதமர் போன்றவன். இதேபோல் உள்துறை அமைச்சராக இருந்த ஹமாஸ் பயங்கரவாதியையும் இஸ்ரேல் கொன்றது. இந்த வான்வழி தாக்குதலில் ஐநா அமைப்பின் திட்டப்பணிக்குழு தலைவர் ஜார்ஜ் மோரேரா செல்வா கொல்லப்பட்டதாக வெளியான தகவல் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஐநா அமைப்பின் அலுவலகத்தை குறிவைத்து இஸ்ரேல் தாக்கியதாக குற்றச்சாட்டு எழுந்தது. ஆனால் இதை இஸ்ரேல் மறுத்தது. ஹமாஸ் முகாம்களை மட்டுமே குறிவைத்ததாக இஸ்ரேல் சொன்னது. இஸ்ரேல் ஹமாஸ் போர் மீண்டும் வெடித்ததால் உலக நாடுகள் மீண்டும் கவலையடைந்துள்ளன. இந்த நிலையில் இஸ்ரேல் காசா விவகாரத்தில் இந்தியா தலையிட்டுள்ளது. இதுகுறித்து நம் வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கை, காசாவில் இப்போது நிலவும் சூழல் எங்களை கவலையடையச் செய்துள்ளது. அதே சமயம் ஹமாஸ் பயங்கரவாதிகளால் பிடித்து வைக்கப்பட்டுள்ள பிணை கைதிகள் அனைவரும் விடுவிக்கப்படுவது அவசியம். அங்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மனிதாபிமான அடிப்படையில் உதவிகள் தொடர்ந்து வழங்கப்பட வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது. ஹமாஸ் பிடியில் இஸ்ரேலைச் சேர்ந்த 59 அப்பாவி மக்கள் பிணை கைதிகளாக உள்ளனர். அவர்களை தான் உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியிருக்கிறது.